குட் டே காய்ஸ், இது உங்கள் ஷெர்ஸ் கோட். ஹோப் யூ ஆல் குட். இன்னைக்கு நாம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்குள்ளாடி போகலாம். நான் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். விஜய் இஸ் 50 years old. His political journey is true. Using let keyword, extract the above underlined values to declare as a variable and find each one's type. என்ன சொல்லியிருக்குன்னா, லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி மேலே கொடுத்துருக்கிற அண்டர்லைன்ட் வேல்யூஸை வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி அதோட டைப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. என்னடா கொஸ்டினே கொஞ்சம் தினுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கோடிங்கை ரீகோட் பண்ண கற்றுக்கிட்டா தான் டிஎஸ்ஏ லெவலுக்கு நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். டிஎஸ்ஏனா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, கோடுக்குள்ளாடி போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ளாடி பாஸ் பண்ண போகிறோம். லெட் ஆக்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளாடி வேல்யூஸ் வந்து விஜய் கொடுத்து ஒரு செமிகாலன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வேரியபிளாக பாஸ் பண்ணிட்டோம். லெட் ஆக்டர் ஈக்குவல் டு விஜய். ஓகே, நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேல்யூ என்னது? 50. 50ங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பரை எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, அதே லெட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளாடி 50 இதுக்கு நாம டபுள் கோட்ஸ் கொடுக்க வேணாம், பிகாஸ் இது ஒரு நியூமரிக் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? ட்ரூ. இந்த ட்ரூங்கிற வேல்யூவை நம்ம இப்போ வந்து லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கோடில் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம். வேரியபிள் நேம் வந்து இஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு வேல்யூ என்னது? ட்ரூ. இதுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க வேணாம், ஏன்னா இது ஒரு பூலியன் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ண 3 வேல்யூஸையுமே ஒரு வேரியபிள் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸுக்கு நாம் இப்போ அவுட்புட் வாங்கணும். எப்படி வாங்குறது? console.log அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமாக நம்ம இப்போ அவுட்புட் வாங்கணும். console.log ஆஃப் ஆக்டர் அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா வேரியபிள்ஸையும் இந்த console.logக்குள்ளாடி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? அவுட்புட் வாங்கணும். எப்படி? நோட் ஸ்பேஸ் index.js அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கொடுத்துருக்கிற வேரியபிளோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆக்டர் ஈக்குவல் டு விஜய், ஏஜ் 50, இஸ் பொலிட்டிக்கல், ட்ரூ. பார்த்தீங்களா? ஓகே, வெரி குட். அண்ட் இங்கே பாருங்க, கொஸ்டின் இதோட முடிஞ்சு போயிடல. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் ஈச் ஒன்ஸ் டைப். இது என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே கோடு யூஸ் பண்ணி. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஸோ இது என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அதை இந்த console.logக்குள்ளாடி இந்த வேரியபிள் பாஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை போட்டுட்டு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா console.logக்குள்ளாடியும் அந்த டைப் ஆஃப்ங்கிற ஆப்ரேட்டரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் கோடை ரன் பண்ணுங்க. இது என்ன டைப் அப்படிங்கிறது வந்துடும். ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு இந்த இதோட இந்த ஆக்டரோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஏஜோட டைப் என்னது? நம்பர். அண்ட் இஸ் பொலிட்டிக்கலோட டைப் என்னது? பூலியன். ஓகே, நான் சொல்லி கொடுக்கும்போது கூடவே நீங்களும் அதை வந்து உங்களை லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் பார்க்கலாம். Until then, stay tuned with Shers Code and tata bye bye.